ராஜேஷ்குமார் உடுமலைப்பேட்டை. இவர் பேரை நான் மறக்கலை, ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய கேள்வி கேட்குறாரு இவர். இன்றைக்கி அவர் நல்ல கேள்வி கேட்டிருக்கார். மருத்துவ ஜோதிடத்தில் நல்ல கவனிங்க, மருத்துவ ஜோதிடத்தில் இதய நோய் பிராக்கெட்டில் மாரடைப்பு, உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட காரணமான கிரக அமைப்பு, காரக கிரகம், பாவகம் எது ஐயா? இவர் கேட்டிருக்கிறது என்ன கேட்டார்? மருத்துவ ஜோதிடம்னு கேட்டிருக்கார். இது தவறான ஒரு வார்த்தை. மருத்துவ ஜோதிடம்னு இல்லை, ஜோதிடத்தில் மருத்துவம். எப்படி திருப்பிக்கணும்? புரியுதா மிஸ்டர் ராஜேஷ்குமார்? புரிஞ்சுக்கோங்க, மருத்துவ ஜோதிடம் என்பது ஒன்று இல்லை, ஜோதிடத்தில் மருத்துவம் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரே வார்த்தை அப்படி திரும்பும்போது அப்படி அர்த்தத்தையே வேறு மாறுபடுத்தி காமிச்சிடும். மருத்துவ ஜோதிடம் என்பது இல்லை, ஜோதிடத்தில் மருத்துவம் உண்டு. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? ஜோதிடத்தில் மருத்துவம், இதுதான். புரியுதா? எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? மருத்துவ ஜோதிடம் இல்லை, ஜோதிடத்தில் மருத்துவம். இதுதான் கரெக்டு. நான் எழுதியிருக்கேன், ஜாதகத்தில் நோய்கள் அறியும் முறை அப்படின்னு தான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதை மருத்துவ ஜோதிடம்னு கொடுக்கல நான். ஜாதகத்தில் நோய்கள் அறியும் முறை அப்படின்னு கொடுத்து அதுக்கு நிவர்த்தி என்ன சமாச்சாரம் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த புத்தகம் இப்போது சரியாக பிரிண்ட் ஆகி வரல, இன்னும் அது வரணும். வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நானும் பல முறை விஜயாபதி பத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், போடுங்கன்ட்டு. அவங்க ஏதோ கவனிக்கலை. என்ன, ஜாதகத்தில் நோய்கள் அறியும் முறை அப்படி தான் கொடுத்துருக்கேன்னே தவிர மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. சொன்னாங்கன்னாலும் அது அவங்க அபிப்பிராயம், அது அப்படி அல்ல. அப்படி என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஜோதிடத்தில் மருத்துவம், இது சரியான வார்த்தை. இதை கொண்டு வரலாம். ஜோதிடத்தில் மருத்துவம், இதய நோய் ஏற்பட காரணமான கிரக அமைப்பு. கேள்வி நல்ல கேள்வி தான் இந்த கேள்வி. அப்போது நம்ம எங்கே வரணும்? அப்படியே மேஷத்துலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் எதை பற்றி குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் அடிப்படையில் பாலபாடமாக படிச்சிருப்பீங்க. மேஷம் எதை குறிக்குது, ரிஷபம் எதை குறிக்குது, மிதுனம் எதை குறிக்குது, கடகம் எதை குறிக்குது, சிம்மம் எதை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாலபாடமாக படிச்சிருக்கணும். என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு 1ஆம் பாகத்தில் இதனுடைய விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போது இந்த இருதயத்தை பற்றி எங்கே இருக்குது? கடகம்னா இருதயத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ராசி கடகம். மேஷத்திலிருந்து 4வது ராசியான கடகம் இருதயத்தை பற்றி கொடுக்குது. ஏப்பா 4வது ராசி அப்படின்னா லக்னம் அந்த உயிர் மேஷத்தை, அதனுடைய 4வது ராசியான இப்போ அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு வர்றோம். இந்த இடத்துல காலபுருஷ தத்துவம் வேலை செய்யுது. இதை எடுத்துக்கணும். நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன விதமான உடல் உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அது காலபுருஷ தத்துவம். அது அப்படியே நிரந்தரமான அமைப்பு. நாம் பார்க்குற ஜாதக அமைப்பு லக்ன அடிப்படையில் மாறி மாறி வரும். அப்படி மாறி மாறி வந்தாலும் அந்த கடகம்தான் இருதயத்தை குறிப்பிடக்கூடிய இடம். ஏன் அப்படி காலபுருஷ நிர்ணயத்தில் கொடுத்துருக்காங்க? மேஷம் என்பது 1வது ராசி. அந்த 1வது ராசி தான் உயிர், காலபுருஷத்தினுடைய உயிர் அது. அப்போ அந்த காலபுருஷனுடைய உயிருக்கு இருதயம் எங்கே இருக்குது? 4ஆம் இடத்துல இருக்குது. எப்படி? காலபுருஷனுடைய உயிர் சூரியனுடைய அடிப்படையில், காலபுருஷனுடைய இருதயம் 4ஆம் இடமாகிய சந்திரனுடைய இடத்துல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்கவே முடியாது. நான் ஒரு உறுதியாக சொல்கிறேன். காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்தை வச்சு அது நிரந்தரமான அமைப்பு, அதை மாற்றவே முடியாது யாராலையும்.
ஆனால் ஜாதகம் என்பது மாறி மாறி வரும், லக்கணங்கள் மாறி மாறி வரும். பல கோடிக்கணக்கான ஜாதகங்கள் இருக்குது. ஆனால் காலபுருஷ தத்துவம் அப்படி இல்லை, ஒன்றே தான். மேஷம் டு மீனம், இப்படி காலபுருஷ தத்துவத்தில் அது எதை எதை குறிப்பிடுது அப்படிங்கிறத தெளிவாக புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. என் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கேன். மற்றவங்க புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. என் புத்தகத்தில் ஜோதிட ஆராய்ச்சி தட்டு 1ஆம் பாகத்திலே கொடுத்துருக்கேன் காலபுருஷ தத்துவத்தை பற்றி. அப்போது மேஷம் காலபுருஷனின் உயிர், கடகம் காலபுருஷனின் ஹிருதயம். அந்த ஹிருதயத்தை வைத்து கொண்டு தான் நான் மற்ற கணக்கீட்டையும் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை அங்கே வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்தில் வந்துருச்சு. அப்போ இருதயத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் கடகம். அப்போ இருதயத்தை பற்றி நம்ம பார்க்கணுன்னா யாரை வச்சு பார்க்கணும்? சந்திரனை வச்சு பார்க்கணும். பாருங்கள் எப்படி வந்து அப்படியே ஒட்டி வருது பாருங்கள். இருதயம் என்பது எதுக்கு பயன்படுது? இரத்த சுழற்சிக்கு பயன்படக்கூடியது. சந்திரன் யார்? இரத்தத்துக்கு அதிபதியானவன். எப்படி ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க, எப்படி ஒட்டுது பாருங்கள். 4ஆம் இடத்தினுடைய கடகம் வந்து ஹிருதயம், அதனுடைய அதிபதி சந்திரன் ரத்தம். அப்போ இந்த ரத்தம் தான் அந்த இருதயத்தில் பாஸ் ஆகுது. அந்த இருதயத்தில் பாஸ் ஆகக்கூடிய ஒரே பொருள் ரத்தம் மட்டும்தான். அப்போ கடகம் எப்படி இருதயத்தை பிடிச்சிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார்? ராஜேஷ்குமார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு விளக்க நீங்கள் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன். அவங்க இந்த அளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணல, நான் பண்ணியிருக்கேன். ஏன் மேஷத்துலேருந்து 4ஆம் இடமாகிய கடகத்தை காலபுருஷனின் இருதயமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்போது அந்த சூரியன், இங்கே சந்திரன், அது கடகம் அப்படின்னும் போது ரத்தம். சந்திரன் வந்து ரத்தத்துக்கு அதிபதி. அந்த ரத்தத்துக்கு அதிபதி என்ன? அங்கே சந்திரன். ஆகையினால் இருதயத்தை பற்றி பார்க்கணுன்னா கடகத்தை பார்க்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. எல்லா லக்னத்துக்கும் இருதயத்தை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா கடகத்துக்கு வந்துடணும், சந்திரனுக்கிட்ட வந்துடணும். சந்திரனையும் கடகத்தையும் வைத்துக்கொண்டு இருதயஸ்தானத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த இருதயஸ்தானத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறவங்க யார்? அந்த கடகத்தில் பாப கிரகங்கள் இருக்கும் பொழுது இருதய சம்பந்தமான பாதிப்பு ஏற்படும். யார் பாபர்கள்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இவர்கள் அந்த கடகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருதய சம்பந்தமான ஏதோ ஒரு சிறு அளவு பாதிப்போ அல்லது பெரு அளவு பாதிப்போ ஏற்படுவதை நான் கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், அனுபவத்தில் ஆய்வு செய்து அறிந்திருக்கிறேன். கடகத்தில் யாருக்காவது ஏதோ ஒரு கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த இரத்த ஓட்டத்திலேயோ அல்லது இருதயத்திலேயோ ஏதாவது ஒரு பால்ட்டு வரும். செவ்வாய் இருந்தால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியன் இருந்தால் உயர் இரத்த அழுத்த வாய்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சனி இருந்தாலும் அது சம்பந்தமான இருதய சம்பந்தமான பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். ராகு கேதுகள் இருந்தால் இரத்தத்தில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதுவும் எழுது. இதெல்லாம் எப்படி? மிக விரிவாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டிய சமாச்சாரம். நான் கொஞ்சம் கம்மியாக சுலபமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இதுவே அதிகம். நான் சொல்லியிருக்கிறதே அதிகம். நான் எப்படி காலபுருஷ தத்துவத்தை கொண்டு வந்து இந்த இருதயத்தோடு இணைச்சிருக்கிறேங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். சரியாக தப்பாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஆனால் இது உண்மையான கருத்து, அனுபவ கருத்து, மூல நூல்களின் கருத்து சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். ஆகையினால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரக அமைப்பு பாவகம் எதுன்னு கேட்டீங்க. பாவகம் என்பது கடகம், அதனுடைய பாவகம்.
கிரகம் சந்திரன், மற்ற பாவ கிரகங்கள். முக்கியமாக சந்திரன், அடுத்து மற்ற பாவ கிரகங்கள். இவங்க தான் இதுக்கு காரணகர்த்தா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.